டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய நாகரிக வாழ்க்கை முறையில் ஃப்ரிட்ஜு, மைக்ரோ ஓவன் போன்ற நவீன மின்சாதனங்கள் தவிர்க்க முடியாதாக மாறிட்டு, விளைவு தேவையான போது சமைச்சு சாப்பிட்டது போய் தேவைக்கு அதிகமாகவே உணவை சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். அது விருப்பப்படும் போது மீண்டும் மைக்ரோவேவ் அவனிலோ அப்படின்னுட்டு அடுப்பில் வச்சு சூடுபடுத்தி சாப்பிட்றது வழக்கமாயிடுச்சு. எப்பவுமே சூடாக சாப்பிட வேணும் அப்படிங்கிற விருப்பமும், அப்படி சாப்பிட்டால்தான் ஆரோக்கியம் என்ற தவறான எண்ணமும் தான் இதற்கு காரணம். உணவுகளை இப்படி சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால அதில் உள்ள சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். அதுவே உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாகவும் மாறிடும். அதோடு மட்டும் இல்லாமல் ஃபுட் பாய்சனிங் தொடங்கி இதய நோய், புற்றுநோய் போன்ற பெரிய நோய்கள் வர வழிவகுத்துருது. பெரிய நோய்கள் வரை வழிவகுத்து உயிருக்கே உழவச்சிடும். அந்த வகையில் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாத உணவுகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இடம்பெறது என்னென்னா சிக்கன். கோழி இறைச்சியில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. பொதுவாகவே புரதச்சத்து நிறைந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். சிக்கனை சூடுபடுத்தும் போது இதோட புரதச்சத்து மேலும் அதிகரிக்கும். அதையே 2வது முறை சூடு செஞ்சு சாப்பிட்டோம்னா பாய்சனாக மாற காரணமாக அமைஞ்சிடும். எனவே இதை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஒரு முறை வறுத்த இறைச்சியை மீண்டும் நம்ம சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா சாண்ட்விட்சாக செஞ்சு சாப்பிட்லாம். 2வதாக கீரை. கீரையில் அதிகளவு இரும்புச்சத்தும் நைட்ரேட்டும் இருக்குது. இதில் இருக்கும் நைட்ரேட்ஸ் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்டாக மாறும். இது புற்றுநோயை உண்டாக்கும் பண்பு கொண்டது. கீரை உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை உண்டாகும். குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். எனவே கீரையை சூடுபடுத்தி சாப்பிட்றத நம்ம தவிர்த்தரணும். அடுத்ததான் முட்டை. முட்டையிலையும் அதிக அளவு புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. நன்றாக வேக வைத்து அப்படி இல்லைன்னா வறுத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினாலும் அது விஷமாக மாறும். இல்லைன்னா செரிமான பிரச்சனை, வயிற்று கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். எனவே முட்டையை எப்போதும் ஒரு முறைக்கு மேலே சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது, மறந்துடாதீங்க. அடுத்ததாக காளான். காளானை சமைச்சு அப்போவே சாப்பிட்றது தான் சிறந்தது. ஏன்னா காளான்லேயுமே அதிகமாக புரோட்டீன் இருக்கு. இதை 2வது முறையாக சூடுபடுத்தும் போது அது என்னவா விஷமாக மாறி செரிமான கோளாறு, வயிற்று உபாதைகள் போன்ற கொஞ்சம் பாதிப்புகளை உண்டாக்கும். அடுத்ததாக சாப்பாடு. அரிசி நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு உணவுப் பொருள். சாதத்தை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டோம்னா அதில் நச்சுத்தன்மை அதிகரித்து ஃபுட் பாய்சனாக மாறுற அபாயம் இருக்குது. அடுத்ததான் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஒரு முறை சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்குது. அப்படி செய்யும்போது சமைத்த உருளைக்கிழங்குல உள்ள பாக்டீரியா என்ன ஆகும்னா அதிலேயே தங்கிடும். இதன் காரணமாக அதில் நச்சுத்தன்மை அதிகரிச்சிடும். இது என்னத்துக்கு வாந்தி, குமட்டல், உடல்நல பாதிப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக சமையல் எண்ணெய். எந்த வகை சமையல் எண்ணெயாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்தவே கூடாது. அந்த எண்ணெயை நம்ம திரும்ப திரும்ப சூடுபடுத்திகிட்டே இருந்தோம்னா அதோட அடர்த்தி அதிகரித்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுரும். இது புற்றுநோய், இதய நோய்கள் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்ததாக பீட்ரூட். பீட்ரூட்லேயும் கீரையை போல் அதிகமான நைட்ரேட்ஸ் இருக்குது. அதனால் பீட்ரூட்டையும் நம்ம மீண்டும் சூடு செஞ்சு எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக கடல் உணவுகள். நம்ம அனைவருக்குமே கடல் உணவுகளை ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம மறுநாள் சூடுபடுத்தி சாப்பிட்ற போது அதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா உருவாகுது. இப்படி சாப்பிடும்போது நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக காஃபி இல்லாட்டி டீ. வீட்டில் இருக்க அனைவருக்குமே மொத்தமாகவோ டீ காஃபியை போட்டுட்டு தேவைப்படும் போது சூடுபடுத்தி கொடுப்பது சுவையை மாற்றிடும். சமயத்தில் வயிற்றுப்போக்கையும் உண்டாக்கிடும். மாறாக ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டிக்காஷனையும் பாலையும் தனியாக வச்சுட்டு வேண்டிய போது சூடாக நம்ம கலந்து கொடுக்கலாம். மேலே சொன்ன உணவுப் பொருள் மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப சூடுபடுத்தி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை தேவைப்படுற அளவு மட்டும் சமைச்சு அப்பயே சூடாக நம்ம சாப்பிட்றணும். திரும்ப திரும்ப அதை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. முடிந்த வரைக்கும் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.